ओम ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सस्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ अथ पञ्चमोऽध्यायः। अर्जुन उवाच सन्न्यासं कर्मणां कृष्ण पुनर्योगं च संशशी यच्छ्रेययेतयोरेकं तन्मे ब्रूहि सुनिश्चितम्। सन्न्यासं कर्मणां पुनर्योगं च संशशी हे कृष्ण एतयोः यत् श्रेयः एकं तत् मे ब्रूहि सुनिश्चितं ब्रूहि। भगवान நாலாவது அத்தியாயம் கிட்டத்தட்ட கடைசியில ஒரு 10-15 ஸ்லோகங்கள் சந்நியாச லட்சணத்தை சொல்லிட்டு வரார். எதிர்ச்சா லாப சந்துஷ்டா ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன்னு அப்படின்னு சந்நியாசத்தை பிரதானமா வச்சு சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்துல கர்மத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி நேச்சுரலா வர்றது என்னன்னா, சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுத்தையும் சொல்றார் பகவான். அதுல என்ன ஏன் கர்மத்தை பண்ண சொல்றார்? அந்த 2ஆம் அத்தியாயம் முடிஞ்சு கேட்ட அதே கேள்வியே இங்க திருப்பி 4ஆம் அத்தியாயம் முடிஞ்ச அப்புறமா அர்ஜுனன் கேட்கறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அது தொடர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நான் இப்போ இது கிளாஸ்ல இருந்து வெளியே வந்துடும் ஒரு 2 மினிட்ஸ். இந்த மிட் வீக் நான் யூகே மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ வீக்ஸ் அட்லீஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்கு குறையாம இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால வி ஹேவ் டு லுக் அட் அன் ஆல்டர்னேட் டைம். ஸோ அதனால தான் கொஞ்சம் இன்னைக்கு காத்தால கொஞ்சம் இங்கே என்னோட லேப்டாப்பும் எடுத்துன்னு வரல. ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் பேர் வித் மீ டுடே. இங்கே ஏதோ ஒரு ஐபேட்ல ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் கிளாஸ். பட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வி ஹேவ் டு ஃபிகர் அவுட் ஸ்லைட்லி லேட்டர் டைமிங்ஸ் என்ன. வாட்ஸ்அப்பில் வி கேன் கோஆர்டினேட் தட். ஓகே, ஏன்னா இது ரொம்ப
ரொம்ப ஏர்லியா இருக்கு, 3:30 மார்னிங் இப்போ இங்க. ஸோ அது வேணா வீல் ஃபிகர் அவுட் டிஃப்ரெண்ட் டைம். இப்போ பாஷ்யத்துல பகவான் பாஷ்யக்காரர் இதை இன்ட்ரடியூஸ் பண்றார். கர்மணி அகர்ம பஷ்யேத் இதி ஆரம்பிய சயுக்தா கிருஷ்ண கர்ம கிருத் ஞானாக்னி தக்த கர்மாணம் ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன்னு எதிர்ச்சா லாப சந்துஷ்டா பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி கர்மஜான் வித்தி தான் சர்வான் சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே ஞானாக்னி சர்வ கர்மாணி யோக சந்நியஸ்த கர்மாணம் இதி அந்தைஹி வச்சனைஹி சர்வகர்ம சந்நியாசம் அவோச்சது பகவான். சர்வ கர்ம சந்நியாசம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஞானேன்னு தான் கர்ம சந்நியாசத்தை சொன்னார் அத்தியாயத்துல. அதை திருப்பி இங்க கோட் பண்றார். கர்மணி அகர்மணி அகர்மஹா யஹா பஷ்யேத், அது நம்ம விஸ்தாரமா பார்த்தோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு சயுக்தா கிருஷ்ண கர்ம கிருத்து, யார் இந்த மாதிரி எல்லா கர்மாவிலையும் கர்த்தா இல்லை, கர்த்தா நான் இல்லைங்கிற ஞானத்தோட விவகாரம் பண்றானோ அவனை கிருஷ்ண கர்ம கிருத்து, செய்ய வேண்டியதெல்லாம் அடைந்தவன் அப்படிங்கிற ரீதியில பண்ணியிருக்காருன்னு பாஷ்யக்காரர் ஆரம்பிக்கிறார். ஞானாக்னி தக்த கர்மானம், அது கடைசி இதுல ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். தமாஹு பண்டிதம்புதாக, ஞானமாகிய அக்னினால பஸ்மசாத் குருத்தேன்னு சொன்னார் இல்லையா. ஞானமாகிய அக்னி உன்னுடைய கர்மாக்கள் பிராரப்த சஞ்சித ஆகாமியம் முதலான கர்மாக்கள் எல்லாத்தையுமே பொசிக்கிடுறது அப்படிங்கிறத சொன்னார். அப்ப ஞானத்தினுடைய விசேஷத்தை சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது நீ கர்மா பண்ணணும்னு அர்த்தம் இல்லையே அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுடைய திங்கிங். அகர்மா வேணும்னா கர்மா ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதாக தான் அர்ஜுனன் பார்க்கறான். ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன்னு ஏ ஆஸ்தே சொல். அது இங்க இதுவும் ஞானியோட லட்சணத்தை சொன்னார். சரீரத்தை வச்சுக்கிறதுக்கு தேவையான கர்மா என்னவோ அதை மட்டும் பண்ணிட்டு அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னார். எதிர்ச்சா லாப சந்துஷ்டா துவந்த்வாதீதா விமத்சரா. அடுத்த ஸ்லோகத்துல எது எது கிடைக்கிறதோ அந்த அதுல சந்துஷ்டியாக இருந்துண்டு இன்னதை நான் ஸ்டோர் பண்ணணும், ஃபியூச்சர் பத்தி கவலைப்படா, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம டீட்டெயில்டா. ஸோ அந்த மாதிரி அதுவுமே சந்நியாசி லட்சணம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னம், அதுவும் ஞான லட்சணம். கர்மஜான் வித்திதான் சர்வான் சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருத்தே யோக சந்நியஸ்த கர்மானம் ஞான சஞ்சின்ன சம்சயம், இதெல்லாம் சொன்னார். அடுத்தது இதனால சர்வகர்ம சந்நியாசத்தை சொல்லிட்டு சித்வா ஏனம் சம்சயம் யோகமாதிஷ்ட அப்படின்னு முடிக்கிறார். இந்த சம்சயங்களை, ஏன்னா சம்சயத்தை பத்தி சம்சயாத்மா வினஷ்யதி அப்படிலாம் சொன்னார் இல்லையா, சொல்லி முடிச்சுட்டு இந்த சம்சயத்தை உடைச்சி அறிஞ்சிட்டு யோகமாதிஷ்ட கர்மயோகத்துல நில்லு அப்படின்னு முடிக்கிறார். இதி அனேன வச்சனேன யோகம் ச கர்மானுஷ்டான லட்சணம் அனுதிஷ்ட இது உக்தவான். அதனால யோகத்தை பண்ணுன்னு சொன்னார் பகவான். அதுதான் கான்டெக்ஸ்ட். அர்ஜுனன் ஏன் இந்த கேள்வியை கேட்கறான் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் பாஷ்யக்காரர். தயோஹோ உபயோஸ்ச கர்மானுஷ்டான கர்மசந்நியாசயோஹோ ஸ்திதிகதிவத் பரஸ்பர விரோதாத் ஏகேன சக கர்த்தும் அசக்கியத்வாத் காலபேதேன ச அனுஷ்டான விதானம் விதான அபாவாத் அர்த்தாத் ஏதையோஹோ அந்நிதர கர்த்தவ்யதா பிராப்தௌ சத்யாம் யத் பிரசஸ்யதரம் ஏதையோஹோ கர்மானுஷ்டான கர்மசந்நியாசயோஹோ தத் கர்த்தவ்யம் ந இதரத் இத்யேவம் மன்யமானஹ பிரசஸ்யதர புபுத்சயா அர்ஜுனஹ உவாச்ச. தயோஹோ உபயோஸ்ச, இந்த ரெண்டுத்துல எந்த ரெண்டுல, கர்ம சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுத்த சொல்றாரு இல்லையா. 2-3 அத்தியாயமா கிட்டத்தட்ட அதையே தானே சொல்லிட்டு வர.
அது ரெண்டுத்துல கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ, இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஸ்திதிகதிவத்து பரஸ்பர விரோதா. ஒண்ணு நிக்கிற மாதிரி, இன்னொன்னு நடக்கிற மாதிரி. எது நிக்கிற மாதிரி? சந்நியாசம்ன்றது நிக்கிற மாதிரி தான். ஸ்தாஸ்யதி நிಶ್ಚலா அப்படின்னு சொன்னார் இல்லையோ, நின்னுட்டு இருக்கிறது. ஏன்னா எல்லாம் பிரம்மன்ற போது நகர்றதுக்கு எங்க இடம் இருக்கு? அதனால அது ஸ்திதிவத்து. ஸ்திதிகதிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றாருனாலும், இது பிரம்ம நிஷ்டைங்கிறது ஸ்திதி. ஏன்னா அவன் எதையுமே தேடணுங்கிறதே இல்லைங்கிற பொழுது, அப்போ அது ஸ்திரமாக நிக்கிற இடம்ங்கிறதுனால ஸ்திதி. கர்மா பண்றதுங்கிறது கதி. இது வேணும், அது வேணும், இது அடைஞ்சாதான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிற ஓட்டம் இருந்துட்டே இருக்கு இல்லையோ, புத்திலையும் இருக்கு, உடம்புலாலையும் மனசுனாலையும் வாக்குனாலையும் காரியம் நடந்துட்டு இருக்கு. அது ஞானிக்கும் நடக்கிறதுனாலும் புத்தி தான் முக்கியம். புத்தி விதத்துல பார்க்கும்பொழுது புத்தி இங்க ஸ்திதியா இருக்கு. புத்தி கர்மயோகம் பண்ணாலும் கர்மா பண்ணாலும் கதி இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கர்ம யோகம்னு சொல்லும் பொழுதே அங்க ஈஸ்வரார்ப்பண புத்தி, நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படிங்கிற ஒரு சிந்தை இருக்கிறது தான் கர்ம யோகம். அப்படிங்கிற பொழுது அதை கதிவத்து. இது ரெண்டும் பரஸ்பர விரோதம். ஸ்திதியா இருக்கிறது கதி ஆகாது, கதியா இருக்கிறது ஸ்திதி ஆக முடியாது, நின்னுண்டு நடக்கிறதுங்கிறது முடியாதுங்கிறதுனால ஸ்திதிகதிவத்து பரஸ்பர விரோதா. ரெண்டும் மியூச்சுவலி கான்ட்ரடிக்டரி, ஒன்னும் இன்னும் அப்போஸ் டு ஈச் அதர். அப்படிங்கிற பொழுது ஏகேன சககர்த்தும் அசக்கியத்வாத். ஒத்தரால ஒரே டயத்துல ரெண்டுத்தையும் பண்ண முடியாது. ஒத்தரால பண்ணலாம், ஒரே டயத்துல பண்ண முடியாது. நிக்கிறவன் தான் நடக்க போறான், நடக்கிறவன் தான் நிக்க போறான்னாலும் நிக்கிறது நடக்கிறது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றது அப்படிங்கிறது இல்ல. அப்படிங்கிறதுனால ஏகேன சககர்த்தும் அசக்கியத்வாத்து. இல்ல இது முடிச்சுட்டு அது பண்ணு அப்படின்னு சொல்லல. கொஞ்ச நாளைக்கு இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணு அப்படின்னு சொல்லல. அப்படிங்கிற காலபேதேன ச அனுஷ்டான விதான அபாவாத்து அர்த்தாத் ஏத்தையோகோ அந்நியதர கர்த்தவ்யதா பிராப். அப்ப என்ன ஆகிறது? இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் பண்ணணும் அப்படிங்கிறது சித்தமாறுது. அப்ப ரெண்டுத்துல ஒன்ன பண்ணணும்னா நான் எதை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நேச்சுரல் அப்படிங்கிறார். சத்யாம் எத் பிரசஸ்யதரம் ஏத்தையோகோ, இது ரெண்டுத்துல எது பெட்டர்? கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ, இது ரெண்டுத்துல கர்ம யோகமோ கர்ம சந்நியாசமோ ரெண்டுத்துல ஒண்ணுதான் பண்ணணும். ஒண்ணு சன்னியாசியாக இருக்கணும், இல்ல காரியத்தை பண்ணணும். அப்படிங்கிறதுனால நான் இத்தரது ஏவம் மன்யமானா அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அர்ஜுனன் எது பெட்டரோ அதை தானே பண்ணணும் அப்படிங்கிறது நேச்சுரல் கொஸ்டின். அதனால பிரசஸ்யதர புபுத்சையா அர்ஜுனா வாச்ச, எது பெட்டர்ன்ற தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கிறான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றார். சந்நியாசம் கர்மனாம் கிருஷ்ண அப்படின்ற ஸ்லோகத்தினால அர்ஜுனனுடைய கேள்வி இதனால இங்க ஏற்புடையதா இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது இந்த பூர்வபக்ஷம் வரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்தோம். பூர்வபக்ஷி வரான். பூர்வபக்ஷினா இதுக்கு ஒரு அப்போசிங் வியூ பாயிண்ட் பாஷகாரரே எடுத்துன்னு வராரா இல்ல யாரோ ஒருத்தன் அதை கேட்கறான், அதை இங்க கொண்டு வரார். நானும் ஆத்மவிதா ஞான யோகேன நிஷ்டாம் பிரதிபாதயிஷ்யன்னு பூர்வ உதாகிருதைஹி வச்சனைஹி பகவான் சர்வகர்ம சந்நியாசம் அவோச்சன்னு நது அநாத்மஜ்ஞஸ்ய அத்தச்ச கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ பின்ன புருஷ விஷயத்வாத் அந்நியதரஸ்ய பிரசஸ்யதரத்வ புபுத்சயா பிரஷ்னா அனுபவன்னா. இவன் என்ன கேட்கிறான்? இந்த கேள்வியே அர்ஜுனன் இந்த அர்த்தத்துல கேட்டிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கொண்டு வரான். என்ன சொல்றான்? ஆத்மவிதா ஞான யோகேன நிஷ்டாம் பிரதிபாதயிஷ்யன். ஆத்ம ஞானி இருக்கானே அவனுக்கு தான் ஞான யோகத்தோட நிஷ்டை சொல்லியிருக்க முடியும் பகவான். ஏன்னா ஆத்ம ஞானமே இல்லைன்னா எப்படி ஞான நிஷ்டை அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஆத்ம வித்து தான் ஞான யோகம் ஆகிய சந்நியாசத்தையும் பிரதிபாதயிஷ்யன்னு பூர்வ உதாகிருதைஹி வச்சனைஹி. ஏற்கனவே நீங்க இப்ப கோட் பண்ணலே அந்த வச்சனங்கள்னால
பகவான் சர்வகர்ம சந்நியாசம் அவோச்சன்னு நது அனாத்மஜ்ஞஸ்ய. அதனால பகவான் ஆத்ம ஞானிக்கு தான் சர்வகர்ம சந்நியாசத்தை சொல்லியிருக்காரே ஒழிய ஆத்ம ஞானம் இல்லாத ஒருத்தனுக்கு இதை சொல்லவே இல்லை. அப்படிங்கிற பொழுது அத்தச்ச கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசியோகோ பின்ன புருஷ விஷயத்வாத். இது வேற ஒருத்தனுக்கு, அது வேற ஒருத்தனுக்கு. ஞான நிஷ்டைங்கிறது ஞானம் இருக்கிற ஒருத்தருக்கு, சமயக் தரிசனம் அடைஞ்ச ஒரு ஞானிக்கு ஞான யோகம் கொடுத்திருக்கார். ஞானம் இல்லாத ஒருத்தனுக்கு கர்ம யோகத்தை சொல்லியிருக்காருன்றதுனால இது பின்ன புருஷ விஷயம் தானே. இது வேற ஒருத்தன், அது வேற ஒருத்தன். அப்போ இது ரெண்டுத்துல எது பெட்டர்ன்ற கேள்விக்கு அர்த்தமே இல்லை. பிரசஸ்ய தரத்வ உபுத்சயா பிரஷ்னா அனுபவன்னா. அதனால இதுல எது பெட்டர் அப்படின்னு கேட்கறதே அர்த்தவத்தா இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த அர்த்தத்துலதான் அந்த கேள்வி அர்ஜுனன் கேட்டான் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஓரளவு கரெக்டான பாயிண்டா தானே இருக்கு. அதனால பாஷ்யக்காரர் என்ன சொல்றார், சத்தியம் கரெக்டு தான் நீ சொல்றது, துவதபிப்பிராயன அப்படின்ட்டு. நீ உன்னோட அபிப்பிராயத்துல பார்க்கும் பொழுது அது ரைட்டு தான். பிரஷ்னஹா நான் உபபத்தியதே. அந்த மாதிரி ஒரு கேள்வி இங்க இந்த அன்டெனபிளான கொஸ்டின் தான் அது. ஆனா பிரஷ்டுஹு ஸ்வ அபிப்பிராயன புனः பிரஷ்னஹா யுஜ்யதே ஏவ இதி வதாமஹா. ஆனா கேட்கிறவனுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வர்றதுக்கான அவகாசம் இருக்கு, இல்லைன்னு நீ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற. நீ உன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து இது வெவ்வேறு பின்ன புருஷன் நீ எடுத்துக்கிற, அதுவும் ஒரு விதத்துல கரெக்டு தான். ஆனா அதுக்காக ஒருத்தனுக்கு இந்த மாதிரி கேள்வி எழறதுக்கு இங்க அவகாசம் கிடையாது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா கேள்விங்கிறது கேட்கறவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வர்றதுதான். நம்ம இதுவும் போன கிளாஸ்ல பிரீஃபா பார்த்தோம். நீ எப்படி இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு கேட்கறதே தப்பு. ஏன்னா ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்கறான்னா அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்டிகுலர் விதமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து அந்த கேள்வி வர்றது, அந்த கேள்வியை சார்ட் அவுட் பண்ணாதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிஃபை ஆகும். அதனால சித்தாந்தியினுடைய பட்சம் என்னங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ ஒருத்தன் கேள்வி அந்த கேள்வியே அன்டெனபிள்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற அர்த்தத்துல இதை சொல்றார். ஆனா அர்ஜுனனே அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கேள்வி கேட்டானா அப்படிங்கிறதே நீங்க சொல்ற இப்ப அவன் பூர்வபக்ஷியோட பாயிண்ட் என்னன்னா, அர்ஜுன இந்த கான்டெக்ட்ல தான் கேள்வி கேட்டதா நீங்க சொல்றீங்களே, அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கறத அவன் பாயிண்ட். அதனால பாஷ்யக்காரர் இங்க சொல்றாரு, இல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் கேள்வி கேட்டிருக்க முடியும் அப்படிங்கிறதுனால இவர் சொல்றார், பிரஷ்டுஹு ஸ்வ அபிப்பிராயேன புனः பிரஷ்னஹ யுஜ்யதே ஏவ. அதனால அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு இந்த கேள்வி கரெக்ட் தான் அப்படிங்கிறார். கதம், அது எப்படி கரெக்ட் ஆகும்? அர்ஜுன இப்படி புரிஞ்சுட்டு இருக்க, ஏன்னா ரெண்டு வெவ்வேறு பாயிண்ட் தானே, ரெண்டு வெவ்வேறு பின்ன புருஷனுடைய இதை சொல்லி இருக்கும் பொழுது ஞானிதான் ஞான நிஷ்ட, ஞானம் இல்லாதவன் கர்ம யோகம்னு பிரிச்சு சொல்லி இருக்கும் பொழுது இந்த கேள்வியை அர்ஜுனன் எப்படி கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதானே ஆனுன்னு அவன் கேட்கிறான். கதம், அதுக்கு சொல்றார், பூர்வோ உதாகிருதைஹி வச்சனைஹி பகவதா கர்ம சந்நியாசஸ்ய கர்த்தவ்யதையா விவக்ஷிதத்வாத் பிராதான்யமந்தரேன ச கர்த்தாரம் தஸ்ய கர்த்தவ்யத்வ அசம்பவாத் அநாத்மவிதபி கர்த்தா பக்ஷே பிராப்தः அனூத்யதே இதி ந புனः ஆத்மவித் கர்த்திருகத்வம் ஏவ சந்நியாசஸ்ய விவக்ஷிதம் இத்யேவம் மன்வானஸ்ய அர்ஜுனஸ்ய கர்மானுஷ்டான கர்மசந்நியாசயோः அவித்வத் புருஷகர்த்திருகத்வம் अपि अस्ति इति पूर्वोक्तेन प्रकारेण तयोः परस्पर विरोधात् अन्यतरस्य कर्तव्यत्वे प्राप्ते प्रशस्यतरं च कर्तव्यं न इतरतिति प्रशस्यतर विविदिशया प्रश्नः न अनुपपन्नः.
இப்ப பாஷ்யக்காரர் எதை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு? ஞானிக்கு கர்மயோகம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லைங்கிற பட்சம்தான் ரெண்டு பேருக்குமே, பூர்வ பட்சிக்கும் அதே பட்சம்தான், ஞானி சித்தாந்திக்கும் அதே பட்சம்தான். ஞானியை பொறுத்த வரைக்கும் கர்மயோகத்தை பண்ணுன்னு பகவான் சொன்னாரா அப்படிங்கிறதுல கேள்வியே இல்லை. கேள்வி எங்கன்னா அஜ்ஞானிக்கும் சந்நியாச விதி பிராப்தமா இல்லையா, அதுதானே கேள்வி. ஞானம் இல்லாத ஒருத்தனுக்கு கர்மயோகத்தை மட்டும்தான் பகவான் சொல்லியிருக்காரா, இல்ல ஞானம் இல்லாத ஒருத்தனுக்கு கர்மயோகமும் பாசிபிள் சந்நியாசமும் பாசிபிள் அப்படிங்கிற ரெண்டுத்தையும் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறதா இங்க கேள்வி. அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணிட்டா அப்ப அர்ஜுனனுடைய பிரச்சனை அங்க டெனபிள் அப்படிங்கிறது, டெனபிளா அன்டெனபிளாங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அந்த ஆங்கிள் தான் பாஷ்யக்காரர் போறார். அதனால ஞானியை விட்டுரு, அஜ்ஞானியை பொறுத்த வரைக்கும் சந்நியாசம்ங்கிறது ஸ்கோப்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை இங்க அட்ரஸ் பண்றார். பூர்வோஹுதாகிருதைஹி வச்சனைஹி, ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த வாக்கியங்கள்னால பகவதா கர்ம சந்நியாசஸ்ய கர்த்தவியத்தையா விவக்ஷிதத்வாத், கர்ம சந்நியாசத்தை செய்யி, கர்த்தவியம், கர்ம தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு வர்றார். அப்போ அந்த கர்த்தவியத்துவம் கர்ம சந்நியாசம் விவக்ஷிதத்வாத்து, இது ஒரு தவிய பிரத்யம், ரூலா, விதி வாக்கியமாக சொல்லப்படுறது. பகவானுடைய ஸ்லோகங்கள் இதுல விதி வாக்கியமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். கர்ம சந்நியாசஸ்ய கர்த்தவியத்தையா விவக்ஷிதத்வாத், கர்ம சந்நியாசம் பண்ணு அப்படிங்கிறதாக தானே சொல்லிட்டு போறார். விவக்ஷிதத்வாத்து பிராதான்யமந்தரேனச்ச கர்த்தாரம் தஸ்ய கர்த்தவியத்துவ அசம்பவாத், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனாலதான் அதை சொல்றார். அதனால கர்ம சந்நியாசம் பண்றது முக்கியம், அது இம்பார்ட்டன்ட், அது பிரசஸ்தி தரத்துக்காக இதை கொண்டு வர்றார் பாஷ்யக்காரன். பிராதான்யம் அந்தரேன, அதுக்கு ப்ராமினன்ஸ் இல்லைன்னா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா, அந்த மாதிரி ஒரு தவிய பிரத்யம், இதை செஞ்சுதான் ஆகணும் ஒன்னுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு டூ அப்படின்னு ஆறுது. அதனாலதானே விதி வாக்கியங்கள்லாம் வருது, உனக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது இது அப்படிங்கிற வாக்கியமாக இருக்கிறதுனால தஸ்ய கர்த்தவியத்துவ கர்த்தவியத்துவ அசம்பவாத் ஆத்மவிதபி அனாத்மவிதபி கர்த்தாபக்ஷே பிராப்தா, அதனால அவனுமே கர்த்தாவா இருக்கிறதுனால அனாத்மவானா இருந்தாலும் கர்ம சந்நியாசத்தை செய்யணும் அப்படிங்கிற விதியானது அவனுக்கு அப்ளிகபிள் ஆகிறது. அதனால அனுத்தியதே இதின புனஹா ஆத்மவித்து கர்த்திருகத்துவம் ஏவ சந்நியாசஸ்ய விவக்ஷிதம் இது ஏவம் மன்வானஹா அர்ஜுனஸ்ய. அதனால ஆத்மவித் மட்டும்தான் சந்நியாசம் பண்ணணும், அனாத்மவித் சந்நியாசம் கர்ம சந்நியாசத்தை பண்ண முடியாது அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலையே பகவான்றதுனால அனாத்மவித்தும் சந்நியாசம் பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிய அர்ஜுனன் ஃபீல் பண்றான் இங்க. ஏன்னா அனாத்மவிதாக இருந்தாலும் கர்மாவை சந்நியாசம் பண்றது அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனாலதான் அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி வருதுன்னு சொல்றார் பாஷ்யகர். மன்மானஸ்ய அர்ஜுனஸ்ய கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ அவித்வத் புருஷ கர்த்திருகத்துவம் அப்பி அஸ்தி இது பூர்வோக்தேன பிரகாரேன. அதனால அவித்வானுக்கும் ஞானம் இல்லாதவனுக்கும் கர்ம சந்நியாசமோ கர்ம யோகமோ ரெண்டுமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிராப்தி இருக்கிறதுனால அதான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த வித்வத் சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம்னு ரெண்டு சந்நியாசத்தை சொல்றோம் நம்ம. இப்போ சந்நியாசம்ங்கிறது ஞானி மட்டும்தான் கர்ம சந்நியாசத்தை இங்க சந்நியாசம்ங்கிறது ஏன்னா இங்க ஷாரீரம் கேவலம் கர்ம எதிர்ச்சா லாப சந்துஷ்டா இந்த மாதிரி வாக்கியங்களை வச்சுட்டு நம்ம சந்நியாசம்ங்கிறது பாக்குறோம் இங்க. அதாவது விதிவத்தா பண்ணக்கூடிய சந்நியாசம். ஆனா பகவான் பிரிடாமினன்ட்லி ஞானத்தினால பண்ணக்கூடிய சந்நியாசத்தை தான் பேசிட்டு வர்றார். போன அத்தியாயம் முழுக்க நீ கர்மா பண்ணும் பொழுதே ஞானியா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும், நீ கர்ம யோகம் சந்நியாசம் எடுத்துட்டாலும் சரி, கர்ம யோகம் பண்ணிட்டு இருக்கிறவனா இருந்தாலும் சரி, கர்மாவை பண்ணிட்டு இருக்கிறவன் சந்நியாசியா இருந்தாலும் சரி, கர்மத்துல திக்கா இருந்துட்டு இருக்கிறவனாலும் இருந்தாலும் சரி,
எப்படி இருந்தாலுமே உன்னுடைய புத்தி தான் முக்கியம் அப்படிங்கறத தான் சொன்னார். கர்த்திருவ தியாகம் தான் சன்னியாசமே ஒழிய காரியத்தினால நீ விஷயத்த பண்ணாமுடுறது சன்னியாசம் இல்லை அப்படின்லாம் சொல்லின்னு போகிற இடத்துல ஞானத்தை தான் அங்க சர்வகர்ம சந்நியாசம்னு சொல்றார். இருந்தாலும் கர்ம தியாக விதி இருக்கிறதுனால அர்ஜுனன் இத அஜ்ஞானிக்கும் அப்ளிகபிள்னு எடுத்துக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால பாஷ்யக்காரர் இப்படி சொல்லிட்டு போறார். கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசையோகோ அவித்வத் புருஷ கர்த்திருக்கத்துவம் அபி அஸ்தி இது பூர்வோக்தேன பிரகாரேன தயோகோ பரஸ்பர விரோதாத்து. அதனால இது ரெண்டும் ஒரு அஜ்ஞானியை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் பரஸ்பர விருத்தம் தானே. கர்மாவை பண்றது பெட்டரா? இப்ப கேள்வியே அதுதான். ஞானி இந்த கேள்வியை கேட்க போறது இல்லை, அஜ்ஞானிக்கு தான் இந்த கேள்வி. என்ன கேள்வி? நான் இப்ப காரியம் பண்றது பெட்டரா, இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் மாதிரி வெறும் நிஷ்டையை நோக்கி போகிறது, வெறும் ஞானத்தை நோக்கி பர்சியூ ஃபுல் ஃபிளஷ்டா பர்சியூ பண்றது எனக்கு கரெக்டா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா அந்த கேள்விக்கு பகவான் சொல்ற பதிலும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா கர்மயோகா விசிஷ்யத்தைன்னு சொல்லிட்டுறாரு. கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகம் தான் பெட்டர். யாருக்கு? அப்ப அஜ்ஞானிக்குன்றது முக்கியம். இங்க அஜ்ஞானி ஒரு பரிபக்குவம் வர்ற வரைக்கும் ரெண்டுத்துல எது பெட்டர்? ஃபீல்ட் ஆஃப் ஆக்ஷன் தான் நமக்கு எப்பவுமே பெட்டர். ஏன்னா அங்கதான் we have an opportunity to grow. எமோஷனல் growth ஆக்ஷன் இருக்கும் பொழுதுதான் நடக்கும். அப்படிங்கிறதுனால கர்மயோகா விசிஷ்யத்தை. அதனால இது ரெண்டுமே அஜ்ஞானிக்கு சொல்றதுதான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு இங்க பாஷ்யக்காரர். அப்பதான் அந்த அந்த விதமான பதில் அர்த்தவத்தாகும். இல்லைன்னா ஒரு ஞானி கூட கர்மயோகம் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம இது ரொம்ப முக்கியமா இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே அஜ்ஞானிக்கு தான். பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல தான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டி இருக்கு பாஷ்யக்காரர்னால. அப்பதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வரும். அதனாலதான் இங்க அவ்வளவு பெரிய பாஷ்யம் பண்றாரு. இங்க பரஸ்பர விரோதாத்து அந்நியதரஸ்ய கர்த்தவியத்தை பிராப்தே பிரசஸ்யதரம் ச கர்த்தவியம் ந இதரதிதி பிரசஸ்யதர விவக்ஷையா பிரஷ்னஹா நான் அனுபவன்னா. அப்படிங்கிறதுனால அஜ்ஞானி என்ன பண்ணணுன்ற கன்ஃபியூஷன் இருக்கு. அதனால இந்த கேள்வியை கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு அர்ஜுனனுக்கு அப்படின்னு சொல்றார். அவன் பூர்வபக்ஷி ஞானிக்கு தானே ஞான நிஷ்டைன்னு கேட்டதுக்கு நீ ஞான நிஷ்டைய சொல்லப்பா, சந்நியாசத்தை பத்தி தான் இங்க சொல்றோம். அதனால சந்நியாசம்ங்கிறது கர்த்தவியத்தையா சொல்லப்பட்டிருக்குன்றதுனால அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் ஒரு அஜ்ஞானி ரெண்டுத்துல எதை வேணா பண்ண முடியும் அஜ்ஞானிக்கு அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி இதுல எது நாம் பண்றது எனக்கு நல்லதுன்னு அர்ஜுனன் கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றார். பிரதிவச்சன வாக்கியார்த்த நிரூபணேன அப்பி பிரஷ்டுஹு அபிப்பிராயா ஏவமேவ இது கம்யதே. இது ரொம்ப இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவார் பாஷ்யக்கார். சரி, அர்ஜுனன் இப்படிதான் கேட்டான் அப்படிங்கிறதுக்கு வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கு நீங்க சொல்றேன், அது ஓகே. பட் இப்படிதான் கேட்டான்றது நீ எப்படி தீர்மானம் பண்றதுக்கு சொல்றார். அதுக்கு சொல்லப்படுற பதில் இருக்கே, பதில்ல இருந்து என்ன தெரியறது? பகவானும் அர்ஜுனனோட கேள்வியை இப்படிதான் புரிஞ்சுட்டார் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்லையா? இல்லைன்னா பகவான் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்க வேண்டாமே. அது அந்த இன்னொரு இடத்துலயும் அதை சொல்றார் பாஷ்யக்காரர் 3ஆம் அத்தியாயத்துல நினைக்கிறேன். அங்கேயும் இதே மாதிரிதான் எடுத்துன்னு போறார். ஏன்னா நீ என்ன நான் ரெண்டுத்துல ஒண்ணுதான் பண்ணுன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து, ஆமா கர்ம சமுச்சயம் சமுச்சயத்தை தான் சமுச்சயவாதம் அதுல 3ஆம் அத்தியாயம் ஆரம்பத்துல நான் ஞாபகம் இருந்தா கிளாஸ்ல அதை எடுத்தோம் டீடைல்டா. ஞான கர்ம சமுச்சயம் தான் விவக்ஷா பகவானுக்கு அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷி சொல்றான். அப்போ பாஷ்யக்காரர் அந்த இடத்துல இதைதான் சொல்றார். சமுச்சயம் ரெண்டுத்தையும் சேர்த்துதான் பண்ணணும்ன்ற பொழுது அர்ஜுனன் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் பகவானாவது பதில் சொல்லியிருப்பார். நீ என்ன நான் அந்த எக்ஸாம்பிள் கூட கொடுத்தார். ஒரு வைத்தியன் தேனையும் சீத்தமும் தேனையும் கலந்து சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது இது ரெண்டுத்துல ஒண்ணு இதை சாப்பிடணுமா அதை சாப்பிடணுமான்னு நீ கேள்வி கேட்கறியே,
அப்படின்னு வைத்தியன் வந்து 2 விஷயத்த மிக்ஸ் பண்ணி சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது, நீ இது பெட்டரா இதை சாப்பிடணுமா அதை சாப்பிடணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? நான் 2த்தையும் கலந்து தானப்பா சாப்பிட சொன்னேன் அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி அர்ஜுனன் வந்து 2த்துல எது பெட்டர்ன்னு கேட்கும் பொழுது, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு கேட்கும் பொழுது பகவான் என்ன சொல்லியிருக்கணும்? 2த்தையும் சேர்த்து தானே பண்ண சொன்னேன், நீ என்ன இப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்கிறேன்னு தானே பதில் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லல, அதனால அர்ஜுனன் வந்து இப்படி கேட்டதா ஆகாதுன்னு அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணார் பாஷிகாரர். இங்கேயும் அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்டை தான் கொண்டு வரார். என்ன சொல்றார்? இவன் தான் இப்படி கேட்டாலும் பகவான் சொல்ற பதில வச்சு பார்க்கும் பொழுது அர்ஜுனன் வந்து இது 2த்தையும் அஜ்ஞானியினுடைய இதுல இருந்து தான் கேட்டாங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்றார். பிரதிவச்சன வாக்கியார்த்த நிரூபணேனாபி பிரஷ்டு அபிப்பிராய ஏவமேவ இதி கம்யதே. அதனால கேள்வி கேட்கிறவன் இந்த அர்த்தத்துலதான் கேட்டான் அப்படின்றதாக தான் பகவானும் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு அதுக்கு பதிலும் சொல்றார். அதனால இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வியினுடைய இதுவா இருக்கு. அது என்ன சொல்றது, அர்ஜுனனுடைய கேள்விக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்றார். கதம் சந்நியாச கர்மயோகௌ நிஸ்ரேயசகரௌ தயோஸ்து கர்மயோகா விசிஷ்யதே இதி பிரதிவச்சனம் ஏதன்னிரூப்யம். 2த்துல இதுதான் பெட்டர்னு தானே பகவான் பதில் சொல்றார். தயோஸ்து கர்மயோகா விசிஷ்யதே, 2த்துல கர்மயோகம் தான் பெட்டர்னு சொல்றாரு இல்லையா பதில். அப்ப 2த்துல பிரசஸ்யதர, அப்ப பிரசஸ்யதர பதில தானே சொல்றாரு பகவான். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? பின்ன புருஷமா தான் நான் சொல்லியிருக்கேன், இதுல எது பெட்டர்னு எல்லாம் நீ சொல்ல முடியாதுப்பா, இவனுக்கு அது அவனுக்கு இதுங்கிற பொழுது இது பெட்டரா அது பெட்டரான்ற கேள்வியே கிடையாது. என்ன புடவை பெட்டரா வேஷ்டி பெட்டரான்னா அந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லையே. புருஷாதான் வேஷ்டி கட்ட போறா, ஸ்திரீகள் தான் புடவை கட்ட போறான்னா இதை விட அது பெட்டர்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த புடவை பெட்டரா, பட்டு புடவை பெட்டரா, இல்ல வேற ஏதாவது பெட்டரான்னா அர்த்தம் இருக்கு. இல்ல வேஷ்டி பெட்டரா பேண்ட் பெட்டரான்னா அது கேள்விக்கு அர்த்தம் இருக்கு. பின்ன புருஷன் இது இது புடவை கட்ட போறது வேற ஒருத்தர், வேஷ்டி கட்ட போறது வேற ஒருத்தர்னா அங்க வந்து கம்பேரிசனுக்கு அர்த்தம் இல்லையே. அப்படிங்கிறதுனால அந்த அந்த மாதிரிதான் பகவான் பதில் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லல. என்ன சொல்றார்? கர்மயோகா விசிஷ்யத்தைன்னு சொல்லிட்டார். கர்மயோகம் தான்ப்பா பெட்டர் அப்படின்னு பதில் சொல்லிட்டார். அப்போ 2த்தையும் ஒரு ஆள் பண்றதை தானே கம்பேர் பண்ற மாதிரியாக தான் அர்ஜுனன் கேள்வி கேட்டிருக்கான்றது இதுல இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுறது. பதில வச்சு கேள்வி இப்படிதான், இந்த அர்த்தத்துல தான் கேள்வி வந்திருக்குன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறதாக சொல்றார். கதம் சந்நியாச கர்ம யோகோ நிஸ்ரேயசகரோ தயோஸ்து கர்மயோகா விசிஷ்யதே இது பிரதிவச்சனம் ஏதன் நிரூபியம். அதனால இது நிரூபணம் ஆகிறது. கிம் அனேன ஆத்மவித் கர்த்தகையோகோ சந்நியாச கர்மயோகயோகோ நிஸ்ரேயசகரத்துவம் பிரயோஜனம் முக்த்வா தயோகோ ஏவ குதச்சித் விசேஷாத் கர்ம சந்நியாசாத் கர்மயோகஸ்ய விசிஷ்டத்துவம் உச்யதே. ஆஹோஸ்வித் அனாத்மவித் கர்த்தகையோகோ சந்நியாச கர்மயோகயோகோ தது உபயம் உச்சதே இதி. இதுதான் இந்த கேள்விதான் மெயினா. இதுதான் வந்து திருப்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு பாஷ்யக்காரர். இது வந்து ஆத்மவித்துக்கா அனாத்மவித்துக்கா, திருப்பி அந்த கேள்விதான். எது கர்மயோகத்தை விட கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோகம் விசேஷம் அப்படிங்கிறது ஞானிக்கா அஜ்ஞானிக்கா அப்படிங்கிற கேள்வியை திருப்பி கொண்டு வரார். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் வந்து ஞானியும் அஜ்ஞானியும் கம்பேர் பண்ணி சொல்றாரா, இல்ல ஞானிக்கே 2 விஷயத்தையும் பெட்டர், 2 விஷயத்துல 1 பெட்டர்ன்றாரா, இல்ல அஜ்ஞானிக்கு 2 விஷயத்துல 1 பெட்டர்ன்றாரா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா இது ஃபைனலா அதுதான் நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா. ஞானியை பொறுத்த வரைக்கும் நீ இதுதான் பண்ணணும்ன்ற விதி நிஷேதமே சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இரலவெண்ட் ஆயிடுறது. ஏறியாச்சு, மாடி ஏறணும்னு ஒரு ஏணி வைக்கிறோம், மாடிக்கு போயாச்சுன்னா அவனுக்கு ஏணி வேணுமா வேண்டாம், இறங்குறதுக்கு வேணும் அது வேற விஷயம். ஏறுறத பொறுத்த வரைக்கும் ஏணி வேணுமா வேண்டாமா அப்படின்னா வேதாந்த வாக்கியமே ஏணி மாதிரின்னு தானே சொல்றோம். அதனுடைய காரியம் முடிஞ்சு அகண்டாகார விருத்தி ஏற்பட்டுடுதுன்னா, ஞானம் ஏற்பட்டுடுதுன்னா அந்த வாக்கியங்கள் வந்து அப்ப என்ன, அது காமிக்கிறதுக்காக ஒரு காரணம் தானே. பிரமாணம்ங்கிறது
ஞானத்தை அடுத்த வாழ்க்கை டீச் பண்றதுக்கு திருப்பி அந்த டூல் யூஸ் பண்றதுனாலும் ஞானியை பொறுத்த வரைக்கும் வாக்கியங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் அர்த்தவத்து இல்லையே. ஏன்னா அது எதை ரிவீல் பண்ணணுமோ அது அதை ரிவீல் பண்ணிடுது அப்படிங்கிறது. அதனால ஒரு ஞானியை பொறுத்த வரைக்கும் கர்மயோகம் பண்ணு, இல்ல ஞான நிஷ்டையில இரு அப்படின்லாம் சொல்ற விதி வாக்கியத்துக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே கரணம் தான். நிஷ்டை கூட விதியாக நீ ஞானியா இருக்க, அதனால நீ இனிமேல இருந்து நிஷ்டையில தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றதே அர்த்தம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஆத்மாங்கிறது பிரம்மன் தான் அப்படிங்கிற ஒரு நிலையே வந்தாச்சுங்கிற பொழுது இந்த மாதிரி விதிவாக்கியங்கள்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுறது ஞானிக்கு. அதனால ஞானியை அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணாலும் அது எங்கேயும் போய் நிக்காது. ஏன்னா நீ கோ விதிஹி கோ நிஷேதா அப்படின்னு சொல்றது சாஸ்திரமே. ஒரு ஞானியை பொறுத்த வரைக்கும் நீ விதி நிஷேதம் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இதை தேடுறவனுக்கு தான் நீ இதை காண்பிக்க முடியும். இதை தேடாத ஒருத்தன்ட்ட போய் நம்ம இதை பேசுறதே ஒன்றும் அர்த்தம் இல்லையே. அவனுக்கு நீ இதை பண்ணுன்னு சொன்னா யாரு பண்றவன்? ரவணர் கேட்கிற மாதிரி வரும் கேள்வி. யார்கிட்ட இந்த கேள்வி கேட்கிற? இல்ல யார விதி பண்ண சொல்ற? ஆத்மாக்கு என்ன விதி எப்படின்லாம் தானே வரணும் பதில். அது ஞானிகிட்ட இருந்து இந்த மாதிரி தானே வந்தாகணும் கேள்வி கேட்கும் பொழுது. அதனால ஒரு சர்வகர்ம சந்நியாசம்ன்றதையோ இல்ல கர்மயோகமோ ஒரு விதியாக சொல்லும் பொழுது அது அஞ்ஞானிக்கு தான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். அததான் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதனால இந்த கேள்வி கேட்டுக்கிறார் முதல்ல. கிம் அனேன ஆத்மவித் கர்த்தயோகோ சந்நியாச கர்மயோகோ நிஸ்ரேயசகரத்துவம் பிரயோஜனம் உக்துவா தயோகோ ஏவ குதச்சித் விசேஷாத் கர்ம சந்நியாசாத் கர்மயோகஸ்ய விசிஷ்டத்துவம் உச்சதே. அதனால இது யாருக்கு? முதல்ல இவனுக்கா அவனுக்கா? அதுதான் கேள்வி. பெருசா இருக்கு சென்டென்ஸ். பட் சொல்ல வர்றது என்னன்னா, ஆத்மவித்து கர்த்திருக்கமா இது ரெண்டும். ஆத்ம ஞானி கர்ம சந்நியாசத்தையோ கர்மயோகத்தையோ பண்ணணும்னு சொல்றாரா? ஆஹோஸ்வித்து இல்லைன்னா அனாத்ம வித்து கருத்திருக்க யோகோ. அனாத்ம வித்து அஜ்ஞானிக்கு சந்நியாச கர்மயோகோ தது உபயம் உச்சதே. ரெண்டுத்துல ஏதோ ஒரு காரணத்தினால அது சொல்ல விட்டனே. குதச்சித் விசேஷாத்து கர்ம சந்நியாசாத் கர்மயோக விசிஷ்டத்துவம். ஏதோ ஒரு காரணத்தினால கர்ம சந்நியாசத்தோட கர்மயோகம் பெட்டர் அப்படிங்கிறத அஜ்ஞானிக்காக சொல்றாரா இல்ல ஞானிக்காக சொல்றாரா அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதே திருப்பி வருது இந்த அடுத்த சென்டென்ஸ். ஆக்சுவலி இது ஏதோ பாஷ்ய நோட்ஸ்ல ஒரே வாக்கியமா வருது. கிஞ்ச அத்தஹா எதி ஆத்மவித் கர்த்திகையோகோ கர்ம சந்நியாச கர்மயோக யோகோ நிஸ்ரேயசகரத்துவம் தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகஸ்ய விசிஷ்டத்துவம் உச்சதே எதி வா அனாத்மவித் கர்த்திகையோகோ சந்நியாச கர்மயோகயோகோ தது உபயம் உச்சிதே இத்தி. அதேதான் போன சென்டென்ஸ் என்னவோ அதேதான் இங்க இருக்கு. அநேகமா இது நோட்ஸ் எடுத்துக்கிற இஷ்யூன்னு நினைக்கிறேன். காப்பி பண்றவா ஒரே விஷயத்த 2 தடவை எழுதிட்டா. சோ இது ரெண்டுத்துல எது அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியமும். அத்திர உச்சியதே ஆத்மவித்து கர்த்திருக்கையோகோ சந்நியாச கர்ம யோகயோகோ அசம்பவாத் தயோகோ நிஸ்ரேயசகரத்துவ வச்சனம் ததீயாச்ச கர்ம சந்நியாசாத் கர்மயோகஸ்ய விசிஷ்டத்துவ அபிதானம் இது ஏதது உபயம் அனுபவன்னம். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அத்திர உச்சியதே ஆத்மவித்து கர்த்திருக்கையோகோ ஆத்ம ஞானியை பொறுத்த வரைக்கும் சந்நியாச கர்மயோகோ அசம்பவாத். சந்நியாசமோ கர்மயோகமோ கர்ம தியாகம் பண்றேன், கர்மத்தை யோகமா பண்றேன், ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நான் கர்ம யோகத்தை பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஞானிக்கு அசம்பவாத்துன்னு சொல்லிட்டார். ஏன்னா நான் வேற ஈஸ்வரன் வேற, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்கு, இங்க நான் காரியம் பண்றேன், காரியம் பண்றதுனால எனக்கு இந்த பலன் ஏற்படுறது, இந்த பலனை நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற பாவம் ஒரு ஞானிக்கு கிடையாது. சந்நியாசமுமே யாரு என்னத்தை தியாகம் பண்றது, எதை சந்நியஸ்தம் பண்றது, யார் பண்றா, பண்றதுக்கு என்ன இருக்கு,
என்னை தவிர அந்நிய பதார்த்தம் இருந்தா தானே காரிய சந்நியாசமா, என்னோட பொசஷன்ஸ் சந்நியஸ்தமா, எதனுடைய சந்நியாசத்தை பத்தி பேசுறோம்? எதுவுமே இல்லையே, பொசிஷன் ஒண்ணு இல்லை. ஏன்னா கர்த்தா போக்தாவே இல்லையே, வியக்திங்கிறதே இல்லையே. அப்படிங்கிற பாவத்துல ஆத்மா பிரம்மன் தான் அப்படிங்கிற ஒரு ஞான நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு சந்நியாசம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தியாகம்னா இருந்தா தானே தியாகம் பண்றது. தியாகேன ஏகேன அமிர்தத்துவமான இருக்கிற, அதாவது அந்த நான் எனக்கு என்னுடையதாக இருக்கு, நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும் பொழுதுதான் அதை தியாகம் பண்ணணும்னு சொல்ல முடியும். ஏன தியஜசி தத்யஜ, எதனால தியாகம் பண்ணணும்னு சொல்றியோ, நான் தியாகம் பண்றேன்னு சொல்றியோ, அந்த பாவத்தையே நீ தியாகம் பண்ண அப்படின்னு சொல்றது. அது எப்படி பண்றது? ஞானத்தினாலதான் அது சித்திக்கிறது. ஏன்னா எதனால தியாகம் பண்றேனோ அதையே தியாகம் பண்ணா அதுவே ஒரு அனவஸ்தா தோஷம் ஆயிடும். அப்ப அதை எதனால தியாகம் பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வி வந்துடும் இல்லையா? அதனால அந்த சென்ஸ் ஆஃப் பொசஷனே அங்க இல்லை ஞானியை பொறுத்த வரைக்கும். அதனால சந்நியாச கர்ம யோகயோகோ அசம்பவாத் தயோகோ நிஸ்ரேயசகரத்துவ வச்சனம் ததியாச்ச கர்ம சந்நியாசாத் கர்மயோகசிய விசிஷ்டத்துவ அபிதானம் இது ஏதது உபயம் அனுபவன்னம். அதனால ரெண்டுமே அன்டெனபிள்ன்ற. கர்ம சந்நியாசாத்து கர்ம யோகசிய விசிஷ்டத்துவ அபிதானம் என. அதனால நிஸ்ரேயசகரத்துவ வச்சனமுமே இதுல ரெண்டுத்துல எது ஒசத்தி அப்படிங்கறதெல்லாம் இது அன்டெனபிள். இங்க ஒரு ஞானிக்கு ரெண்டுமே பாசிபிள் இல்லைன்ற போது இது ரெண்டுத்துல எது பெட்டர்னா என்ன அர்த்தம்? ஞானியால கர்மயோகமும் முடியாது, கர்ம சந்நியாசமும் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுத்துக்குமே கர்த்தத்துவ அபேட்சை இருக்கு. அப்படிங்கிற பொழுது இல்லாத ரெண்டுத்துல என்ன முயல் கொம்பு பெட்டரா, என்ன வேற என்ன, குதிரையோட தும்பிக்கை பெட்டரான்னா? ரெண்டுமே இல்லப்பா, முயலுக்கும் கொம்பு இல்ல, குதிரைக்கும் தும்பிக்கை இல்ல, இது ரெண்டுத்துல எது பெட்டர்ன்ற கேள்வி அர்த்தம் இல்லாதது. அது மாதிரி சன்னியாசியை பொறுத்த வரைக்கும், ஞானியை பொறுத்த வரைக்கும் சந்நியாசம் கர்த்தத்துவமே இல்லைங்கிற பொழுது சந்நியாசம்ங்கிறதும் அர்த்தவத்து இல்லை, கர்ம யோகமும் அர்த்தவத்து இல்லை. அப்படிங்கிற பொழுது இது ரெண்டுத்துல எது பெட்டர்ன்ற கேள்விக்கே இடம் இல்லை. அதனால இது ஞானியை பத்தியே இந்த கேள்வி இல்லை அர்ஜுனனுக்கு. ஆப்வியஸ், அவன் தன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து தான் கேட்கறான் அர்ஜுனன். அவன் ஞானம் இல்லைன்றதுனாலதான் அவனுக்கு இந்த கொஸ்டினே வருது. இந்த ரெண்டுத்துல எது நான் பண்ணணும், எது ஸ்ரேயச பண்ணக்கூடியது? ஒரு ஞானிக்கு என்ன ஸ்ரேயச பண்ணக்கூடியது எதுங்கிற கேள்வி அர்த்தம் இல்லையே. எது பெட்டர் அப்படின்னா, பெட்டர் இன் வாட் வே? எனக்கு நல்லது பண்ணக்கூடியது. நல்லது யாருக்கு பண்ணணும்? போக்தாக்கு தானே நீ நல்லது கேட்கற. அப்போ போக்திருத்துவமே இல்லாத ஒருத்தன் எது பெட்டர்ன்ற கேள்வியே எப்படி கேட்க போறான்? அப்படிங்கிறதுனால இங்க ஞானிக்கு இந்த மாதிரியான இந்த கம்பேரிசனே இஸ் நாட் டெனபிள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். எதி அனாத்மவிதா கர்ம சந்நியாசா தத் பிரதிகூலச்ச கர்மானுஷ்டான லட்சணா கர்மயோகா சம்பவேதாம் ததா தயோஹோ நிஸ்ரேயசகரத்துவ உக்திஹி கர்மயோகஸ்ய ச கர்ம சந்நியாசாத் விசிஷ்டத்துவ அபிதானம் இது ஏதது உபயம் உபபத்யேத यदि उपपद्येत आत्मविदः तु सन्यासकर्मयोगयोः असम्भवात् तयोः निःश्रेयसकरत्व अभिधानं कर्मसन्यासाच्च कर्मयोगः विशिष्यते इति च अनुपपन्नम्. அதனால இது சன்னியாசிக்கு உபபத்தி கிடையாது இங்க. வேறஸ் அஜ்ஞானிக்கு அனாத்மவிதா கர்ம சந்நியாசா தத் பிரதிகூலச்ச கர்மானுஷ்டான லட்சணா கர்மயோகா. இங்க ரெண்டு லைஃப் ஸ்டைல், அதுதான் ஃபுல்லாவே கீதையில இந்த ரெண்டு லைஃப் ஸ்டைல், ஒருத்தனுடைய ப்ரிப்பேர்னஸ்ட பொறுத்து ரெண்டு லைஃப் ஸ்டைல் கொடுக்கிறாரு பகவான். ஒரு லைஃப் ஸ்டைல் கர்மாவை பண்ணிண்டே கர்ம யோகமா பண்றது. இன்னொரு லைஃப் ஸ்டைல் ஞானத்தை பர்சியூ பண்றது. அதுதான் விவிதிஷா சந்நியாசம்னு சொல்றோம். இந்த ரெண்டு லைஃப் ஸ்டைல் யாருக்குன்னா, ஞானம் வேணும், மோட்சம் லட்சியம் அப்படின்னு இருக்கக்கூடிய முமுக்ஷுக்கு இந்த ரெண்டு லைஃப் ஸ்டைலை சொல்றார். இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம், ரெண்டும் ஒண்ணுதான்.
ஆனா கர்மயோகா விசிஷ்யத்தே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அதனாலதான் இந்த பாஷ்யம் வந்து ரொம்ப எசென்சியல் ஆகிறது. இது ரெண்டுமே அஜ்ஞானிக்கு தான். அஜ்ஞானிக்கு இந்த ரெண்டு, ஏன்னா இது பாஷ்யக்காரர் காலத்துல சந்நியாசத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா மீமாம்சகர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பொழுது கர்ம தியாகம், அதுவும் வைதிக கர்மத்தை தியாகம் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணப்பட்ட காலம்ன்றதுனால பாஷ்யக்காரர் வந்து இல்லப்பா, கர்மாவை பண்றது எல்லாமே எதுக்கு? ஒருத்தனை ஃப்ரீ பண்றதுக்கு தானே, இந்த பந்தத்துல இருந்து வெளியில போகிறதுக்காக தானே இது அத்தனையுமே. அப்போ ஃபைனலி ஒரு ப்ரிப்பேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த வழியை தேடுறதுதான் கரெக்டு. அதனால ஞானத்தை வந்து ஒருத்தன் ஃபுல் ஃபிளெஜ்டா பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிற பொழுது கர்மா அதுக்கு இடைஞ்சல் ஆயிடப்படாது அப்படிங்கிறதுனால விவிதிஷா சந்நியாசத்தை வந்து பாஷ்யக்காரர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அந்த டயத்துல. ஆனா ஈவன் அதர்வைஸ் பகவானுடைய வாக்கியம், இங்க அர்ஜுனனுடைய கேள்வியும் இதை இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து ஞானிக்கு வந்து விதி சொன்னார்னு எடுத்துக்க முடியாது. அப்ப அஜ்ஞானிக்கு வந்து சந்நியாசத்தை சொல்லவே இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. அப்படிங்கிறதுனால அஜ்ஞானிக்கு வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனை சொல்றார். அதனால்தான் யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமஸ்காரணம் உச்சதேன்னு பின்னாடி திருப்பியும் வரப்போறது. இந்த கேள்வி ஒரு 4-5 இடத்துல திருப்பி திருப்பி அர்ஜுனன் வெவ்வேற மாதிரி கேட்கறான். அதுக்கு இதே மாதிரி பதில் சொல்லிட்டே வர்றார் பகவான். அதனால கர்மானுஷ்டான லட்சணா கர்மயோகா சம்பவேதாம் ததா தயோஹோ நிஸ்ரேயசகரத்வோக்தி கர்மயோகஸ்ய கர்ம சந்நியாசாத் விசிஷ்டத்வ அபிதானம் இது ஏதது உபயம் உபபத்தியேத. அதனால விசிஷ்டத்துவ அபிதானம், கர்மயோகம் வந்து கர்ம சந்நியாசத்தை விட பெட்டர் அஜ்ஞானிக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுறது. இது ரெண்டுமே வந்து டெனபிள் எப்பன்னா அஜ்ஞானிக்காக இருக்கும் பொழுதுதான். ஏன்னா ஞானிக்கு எப்படியுமே இதை விட அது பெட்டர்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால இது நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாஷ்யக்காரர். அத்ராக கிம் ஆத்மவிதா சந்நியாச கர்மயோகோ சந்நியாச கர்மயோகயோகோ அப்படி அசம்பவः ஆஹோசித் அந்நியதரஸ்ய சம்பவः. திருப்பியும் சந்நியாச கர்மயோகோ ஆத்மவித்துக்கு வந்து சந்நியாச கர்மயோகயோகோ அப்படி அசம்பவः, இல்லைன்னா அனாத்ம வித்துக்கு வந்து இது ரெண்டும் அசம்பவமான்னு கேட்கிறான். எதாச்ச அந்நியதரஸ்ய அசம்பவः ததா கிம் கர்ம சந்நியாசः இல்ல கர்ம சந்நியாசஸ்ய உத கர்ம யோகஸ்ய இது அசம்பவே காரணம் வக்தவியம். இது திருப்பி பூர்வபக்ஷி கேட்கிறான், இது ரெண்டுத்துல பாசிபிள் இல்லைன்னு சொல்றியே. ஏன்னா பாஷ்யக்காரர் என்ன சொன்னார், ஞானிக்கு வந்து பாசிபிள் இல்லை, அதனால அஜ்ஞானிக்கு தான் இந்த கேள்வின்னு சொல்லிட்டார். அவன் கேட்கறான் எதுப்பா பாசிபிள் இல்லை? முதல்ல யாருக்கு பாசிபிள் இல்லை? கர்ம சந்நியாச கர்மயோகயோகோ அப்படி அசம்பவா ஆத்மவிதா, ஆத்மவித்துக்கு இது ரெண்டும் பாசிபிள் இல்லையா, இல்ல அனாத்ம வித்துக்கு இது ரெண்டும் பாசிபிள் இல்லையா? அப்படி பாசிபிள் இல்லைன்னா இது ரெண்டுத்துல எது பாசிபிள் இல்லை? கர்ம யோகம் பாசிபிள் இல்லையா, இல்ல கர்ம சந்நியாசம் பாசிபிள் இல்லையா? அத சொல்லு அப்படின்னு கேட்கறான். அத்திர உச்சியதே ஆத்மவிதா நிவிருத்தமித்யா ஞானத்வாத் விபர்யய ஞான மூலஸ்ய கர்மயோகஸ்ய சம்பவः ஸ்யாத் ஜன்மாதி சர்வ விக்ரியா ரஹிதத்வேன நிஷ்கிரிய ஆத்ம அனாத்ம நிஷ்கிரியம் ஆத்மானாத்மத்வேன யஹா வேத்தி தஸ்ய ஆத்மவிதः சம்யக் தர்சனேன அபாஸ்த மித்யா ஞானஸ்ய நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லக்ஷணம் சர்வ கர்ம சந்நியாசம் முக்த்வா தத் விபரீதஸ்ய மித்யாஜ்ஞான மூலக கர்த்திருத்வ அபிமான புரஸ்ஸரஸ்ய சக்ரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான ரூபஸ்ய கர்மயோகஸ்ய இஹ சாஸ்திரே தாவத் தத்ர தத்ர ஆத்மஸ்வரூப
நிரூபண பிரதேசேஷு சம்யக் ஞான மித்யா ஞான தத் காரிய விரோதாத் அபாவः பிரதிபாத்யதே யஸ்மாத் தஸ்மாத் ஆத்மவிதः நிவృత్తமித்யா ஞானஸ்ய விபர்யய ஞானமூலः கர்மயோகः ந சம்பவதி இதி உக்தம் ஸ்யாத் கேஷு கேஷு புனः ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு ஆத்மவிதः கர்ம அபாவः பிரதிபாத்யதே இதி. அதுதான் என்ன சொல்றார், இதுல பண்ண முடியாதுன்னு சொல்றது வந்து ஞானிக்கு கர்மயோகம் பண்ண முடியாது. சந்நியாசம் பண்ணிடலாம், பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஞேயஸ்ய நித்திய சந்நியாசி அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அவன் தியாகம் ஒரு விதத்துல நீ லட்சணமா கூட சொல்லிடலாம், அவன் வந்து சந்நியாசம் பண்ணிட்டான் ஞானத்தினாலன்னு நீ ஒரு லட்சண வாக்கியமா அதை சொல்லலாம். ஆனா ஒரு ஞானிக்கு வந்து கர்ம யோகம் பண்றான்னு சொல்லவே முடியாது. அது ஒண்ணுதான் அன்டனபிள். அஜ்ஞானி வந்து கர்ம சந்நியாசம் பண்ணான்னு சொல்லலாம், கர்ம யோகம் பண்றான்னு சொல்லிடலாம், ரெண்டுமே பண்ண முடியும் அஜ்ஞானியால. ஞானியை பொறுத்த வரைக்கும் சந்நியாசம் பண்ணலான்னு ஒரு லட்சணமா சொல்லிடலாம். ஆனா ஒரு ஞானி வந்து கர்ம யோகம் பண்றான்னு சொல்லவே முடியாது. அப்படிங்கிற பொழுது இது வந்து கம்பேரிசன் பண்றதுக்கு எப்படி பாசிபிள்ன்றதுனால அதை கொண்டு வர்றார். ஆத்மவிதா, ஆத்ம ஞானி எப்படிப்பட்டவன், நிவிருத்த மித்யா ஞானத்வாத், அவனுக்கு மித்யா ஞானமே போயிடுது. மித்யா ஞானம்ங்கிறது என்ன, நான் கர்த்தா போக்தாங்கிறதா மித்யா ஞானம். இன்ஃபேக்ட் நான்ற ஒரு வியக்தி இருக்கு, சமஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, இது எல்லாமே மித்யா ஞானம் தானே. என்ன இப்படி சொல்றோம்னு கேட்கக்கூடாது. பிரம்மத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து இது எல்லாமே அதுதான் சமயக் ஞானம்ங்கிறது. என்ன, சர்வம் பிரம்மைவ அப்படிங்கிற பொழுது மத்த எல்லாம் மித்யா ஞானம் தான். ஈஸ்வரனே மித்யா ஞானமான ஆமா அப்படிங்கறதுதான் பதில். பிரம்மத்தினுடைய ஸ்டாண்ட் நம்ம தான் சொன்னோமே, ஈஸ்வரன்றது யாரு, சிருஷ்டிகர்த்தா. அப்போ கடம் சிருஷ்டமா இல்லையா, பானைங்கிறது சிருஷ்டமா இருக்கா அப்படின்னா, பாக்குறவன் கண்ணுல பானைன்னு ஒண்ணு சிருஷ்டமா இருக்கு. களிமண்ணுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பானைன்னு ஒண்ணு வந்ததே இல்லை. இது நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம். களிமண்ணு கிட்ட போய் கேட்டா அதுக்கு புத்தி இருந்ததுன்னா என்ன சொல்லும், பானையாவது ஒண்ணாவது, நான் எப்பவுமே இப்படியேதான் இருந்துட்டு இருக்கேன், புதுசா ஒண்ணு பானையா நான் மாறவும் இல்லை, பானைன்னு ஒண்ணு என் மேல வந்து உட்காரவும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல போறது. களிமண் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பானைங்கிற ஒரு வஸ்து கிடையாது. அப்போ சிருஷ்டி இருந்தாதானே ஈஸ்வரன். சிருஷ்ட ஜெகத்துங்கிறதே மித்யா ஞானத்துக்குள்ளதான். இதுலதான் விசிஷ்டாத்வைதிகளுக்கெல்லாம் ப்ராப்ளம் வந்துடுது. ஈஸ்வரனே இல்லைங்கிறியா, நான் இவ்வளோ வந்து என்னோட ஸ்ரீமன் நாராயணனை வந்து நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன், நீ மித்யா ஞானம்ன்றியன்னா, நீ சிருஷ்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்தானப்பா ஈஸ்வரன். சிருஷ்டியே இல்லைங்கிற பொழுது ஈஸ்வரன்றது எப்படி சொல்லுவ. அதனால நிவிருத்த மித்யா ஞானத்வாத் ஆத்மவிதா, மித்யா ஞானம் நிவிருத்தம். ஆத்ம ஞானிக்கு இந்த மித்யா ஞானம் போயிட்டதுனால தத் விபர்யய ஞான மூலஸ்ய. ஏன்னா இந்த மற்ற சித்தாந்தங்கள்ல என்ன ப்ராப்ளம் ஆயிடுறது, நம்ம எதெல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்துக்காக இல்ல தெய்வீகம் ரிலீஜியஸ்க்காக எதெல்லாம் நம்ம வந்து அட்டாச்மெண்டோட இருந்துட்டு இருக்கோமோ அதையே தியாகம் பண்ண வேண்டியதாயிடுது ஞானம்னு வரும்பொழுது. ஆசை அருமின்கால் ஈசனோடோமே ஆயினும் ஆசை அருமின்கால்னு சொன்னார் இல்லையோ. ஈஸ்வரனே வந்து ஞானத்தினால தியாகம் பண்ண வேண்டியதா போயிடுறது. அது வந்து சில சித்தாந்திகளால ஒத்துக்க முடியாம போயிடுது. ஏன்னா அந்த தியாகம் கொஞ்சம் கஷ்டம்.
ஏன்னா இஷ்ட தெய்வத்தை வந்து நீ இல்லைன்னு சொல்றியே அப்படிங்கிறது கொஞ்சம் எமோஷனல் கிளிங்கிங் இருக்கும் நமக்கு. அந்த எமோஷனல் கிளிங்கிங்க விடுறது தானே வேதாந்தம். கடைசியில எல்லாமே கிளச்சஸ் தான். சுவாமிஜி தான் சொல்லுவார், கிளச்சஸ் வந்து ரிமூவ் பண்றது தான் வேதாந்தம் பண்றது. நீ நொண்டின்னு நினைச்சுண்டு கிளச்சஸ பிடிச்சுட்டு இருக்க, நொண்டியே இல்லப்பா அப்படின்னு தானே சொல்றது வேதாந்தம். அப்ப அந்த கிளச்சஸ விடுறதுக்கு வந்து கஷ்டம். அதுவும் சில விதமான, ஏன்னா இதெல்லாம் இப்போ ஒருத்தன் லௌகிகமான சில விஷயங்களை தியாகம் பண்ணு, இன்னில இருந்து நீ வந்து இந்த டிவி பார்க்காதன்னா சரி ரைட்டுன்னுவான். ஆனா உன்னோட ஈஸ்வரனை நீ அதோட எமோஷனலா இத்தனை நாளா கிளிக் பண்ணிட்டு இருக்கியோ, அதையே நீ தியாகம் பண்ணுன்னா முடியுமோ அப்படிங்கிறதுனாலதான் ப்ராப்ளம் வருது. பட் வேதாந்தம்ன்ற பொழுது உன்னை ஃப்ரீ பண்ணணும்னா எல்லா விதமான கிளிங்கிங்கையும் ஒரு டயத்துல தியாகம் பண்ணிதான். நிவிருத்த மித்யா ஜானத்வாத் விபர்யய ஞான மூலஸ்ய. அப்போ இந்த கர்த்திருவ போக்திருத்துவமாக இருக்கக்கூடிய மித்யா ஞானத்தை ஆதாரமா வச்சுட்டு தானே கர்மயோகம் நடக்கிறது. மித்யா ஜானத்வாத் விபர்யய ஞான மூலஸ்ய. விபர்யய ஞானம் தப்பான நோஷன்ஸ். நான் தேக பரிமாணம், தேகத்துல இருக்கிற இந்த புத்தி தானா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவம் தானே போக்தா கர்த்தாவை வந்து கொண்டு வர்றது. அதனால அதை விபர்யய ஞான மூலஸ்ய கர்மயோகஸ்ய அசம்பவா சியாத். அந்த மாதிரி கர்மயோகம்ன்றது வந்து ஒரு ஞானிக்கு ஆத்ம வித்துக்கு வந்து இல்லப்பா. ஏன்னா விபர்யய ஞானம் மூலமே இல்ல. ஜென்மாதி சர்வ விக்ரியா ரஹிதத்வேன, ஜென்மம் ஜரா மரணம் இதெல்லாம் இந்த விக்ரியை, இந்த ஷட்விகாரம் பார்த்தோமே, அஸ்தி ஜாயத்தே வரத்துதே விபரிணமத்தே அபக்ஷியத்தே வினஷ்யதி அப்படிங்கிற மாதிரியான இந்த 6 விகாரங்கள் இல்லாத நிலைய தன்னுடைய சுரூபத்தை அறிஞ்ச ஒருத்தனுக்கு நிஷ்கிரியம் ஆத்மானம் ஆத்மத்வேன யஹா வேத்தி. ஆத்மா வந்து கிரியை பண்ணாதது, காரியத்துல ஈடுபடாதது, சர்வவியாபி, பிரம்மார்ப்பணம், பிரம்மவிஹி, பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம், பிரம்மைவ தேன கந்தவியம் இப்படிங்கிறது ஆகிய ஞானத்தோட யார் இருக்கானோ தஸ்ய ஆத்மவிதா சமயக் தர்ஷனேன அபாஸ்த மித்யா ஜானஸ்ய. அவனுக்கு சமயக் ஞானம் ஏற்படுறதுனால இந்த மித்யா ஜானம் யாருக்கு அழிஞ்சு விடுத்தோ அவனுடைய நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணம், ஆத்மஸ்வரூபத்துல தன்னுடைய கிரியை இல்லாத, காரியம் செய்யாத, ஸ்திரமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்த ஒரு சொரூபஸ்தா அவஸ்தான லட்சணம், அந்த ஆத்மஸ்வரூபத்திலே நிலைச்சிருக்கக்கூடியதாகிய சர்வகர்ம சந்நியாசம் உக்துவா, அப்படிப்பட்ட சர்வகர்ம சந்நியாசத்தை சொல்லிட்டு தத் விபரீதஸ்ய மித்யா ஜான மூலக கர்த்திருவ அபிமான புரஸ்ஸரஸ்ய, நான் கர்த்தா நான் போக்தா, இது வந்தாதான் எனக்கு திருப்தி, இதை நான் அடையணும், இது இல்லாம நான் பூர்ணம் இல்லாதவனாக இருக்கேன் அப்படிங்கிறதாக இருக்கக்கூடிய சக்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான ரூபஸ்ய, கிரியையோடு இருக்கக்கூடியதுதான் ஆத்மா. நான் இதெல்லாம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், பெருமாள் கூட போய் உட்காந்துக்கணும், கைலாசத்துக்கு போய் உட்காரணும், அப்பதான் இந்த எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்லாம் சக்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான ரூபஸ்ய அந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்மயோகஸ்ய, அப்படி இருக்கக்கூடிய கர்மயோகத்தை இஹ சாஸ்திரே தத்திர தத்திர ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு சமயக், எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை பத்தி இங்க பகவான் பேசுறாரோ அந்த இடத்துல சமயக் ஞான மித்யா ஜான தத் காரிய விரோதாத் அபாவா பிரதிபாத்தியதே. யஸ்மாத் தஸ்மாத் ஆத்மவிதா நிவிருத்த மித்யா ஜானஸ்ய விபர்யய ஞான மூலகா கர்மயோகா ந சம்பவதி. அதனால இந்த கர்த்திருவம் இருக்கக்கூடியவனுக்கு மித்யா ஜான தத் காரிய விரோதாத் அபாவா பிரதிபத்தியது. யாருக்கு? ஆத்மஸ்வரூப சக்ரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான ரூபஸ்ய கர்மயோகஸ்ய. அதனால ஒரு ஞானி, இந்த சமயக் தரிசனம் இருக்கிறவனுக்கு வந்து இந்த அஜ்ஞானி கர்த்திருக்கமாக இருக்கக்கூடிய
காரியமானது ஒரு ஞானிக்கு வந்து ஏற்புடையதில்லை அப்படிங்கிறது பல இடங்கள்ல இங்க காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். கேஷு கேஷு புனः ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு ஆத்மவிதா கர்ம அபாவகா பிரதிபாத்தியதே. இங்க கேள்வி கேட்கறான், எந்த இடத்துல அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்கறான் பூர்வபக்ஷி. இன்னும் டைம் ஆயிடுத்து. அதுக்கு வந்து இவர் பதில் சொல்றார், அத்திர உச்சியதே அவிநாசித்து தத்வித்தி இதி பிரகிருத்திய ஏனம் வேத்தி ஹந்தாரம் வேதாவிநாசினம் நித்தியம் வித்யாதோ தத்திர தத்திர ஆத்மவிதா கர்ம அபாவகா. கர்ம அபாவத்தை இந்த அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த இடத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றார். அதுக்கு அவன் கேட்கறான், கர்ம ஞானத்தை பத்தி தான் சொல்லியிருக்குன்னு இல்லையே, கர்ம யோகத்தை பத்தியும் தானே அந்த மாதிரி இடங்கள்ல பல இடத்துல சொல்லியிருக்கு. அப்படிங்கிற பொழுது ஞானியை பத்தி சொல்லும் பொழுது கர்மயோகத்தையும் தானே சொல்லியிருக்கார் பகவான். ஞானியை பத்தி சொல்லும்போது ஞானத்தை மட்டும்தான் சொன்னார்னு இல்லையே, அதனால ஏன் வந்து ஞானிக்கு கர்மா உண்டுன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு அவன் கேள்வி திருப்பி கேட்கறான். அது பார்ப்போம் நம்ம. அது நம்ம வாட்ஸ்அப்ல வந்து எது பெட்டர் டைம், இன்னொரு 2 hours லேட்டரா பண்ணலாமா இல்ல ஈவினிங் டைம் ஏதாவது இந்தியா டைமுக்கு மாத்திக்கலாமான்னு நம்ம we can discuss. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.